ஓகே, திரும்பவும் பாருங்க. நம்மளோட எஸ்எல் எடுத்துட்டு டிராவல் ஆயிட்டு இருக்கு. திரும்பவும் நான் லிமிட் ஆர்டர் கால் சைடு தான் ஃபேஸ் பண்ண போறேன். 127 லிமிட் ஆர்டர் திரும்பவும் அகைன் ஃபேஸ். கால் சைடு தான் என்னோட மூமெண்டம். அது எத்தனை வாட்டி எஸ்எல் ஆட் பண்ணாலும் என்னுடைய டார்கெட் ஃபிக்ஸ். வெயிட் பண்ணும். 126ல 127 128ல நான் லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இங்க ஒரு பிக்கஸ்டான ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்மேஷன் பண்ணணும். இந்த இடத்துல பிக்கஸ்டான ஒரு ஃபார்மேஷன் பண்ணணும். அட்லீஸ்ட் 24,000 25,000 ஆவது ரீச் பண்ணணும் மார்க்கெட். ப்ரீமியம் சப்போர்ட் கொடுக்கல. இண்டெக்ஸ்ல பாருங்க பர்ஃபெக்டா மூவ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ப்ரீமியம் மெல்ட் ஆகுது. 123 124 ருபீஸ் போயிட்டு இருக்கு. கொமான் நிஃப்டி புட்டுக்கான ப்ரீமியம் 70 ருபீஸ் வரணும். ஓகே, புட்ல இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா புட்ல ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புட்ல ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகல. புட் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கட்டாலும் இங்க ஒரு ரெட் கலர் கண்டல் ஃபார்மேஷன் பண்ணும். நான் திரும்பவும் ஆர்டர் டவுன் சைடில் ஃபேஸ் பண்றேன். ட்ரைல் பண்ணியிருக்கேன். ஆர்டர் ட்ரைல் பண்ணியிருக்கேன். கால் சைடுக்கான ஆர்டர் ட்ரைல் பண்ணியிருக்கேன். என்ட்ரி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, 13,000 லாஸ் போயிட்டு இருக்கு. மொத்த ஆர்டரும் எக்ஸிபிஷன் ஆயிடுச்சு. 5,000 லாஸ்ல இருக்கு. ஓகே, கமான். இப்போ என்னோட எஸ்எல் நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன் 120ல. லாஸ் ஆயிருந்தது ப்ராஃபிட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் கால் சைடுல பிக்கஸ்டான ஒரு கேண்டல் ஃபார்மேஷன் ஆகணும். இது நான் ட்ரைல் பண்ணி கொண்டு போனேன்னா 171 வரையும் ட்ரைல் பண்ணி கொண்டு போவேன். நான் என்ட்ரி இடத்துல இருந்து மேல ஒரு 5 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் நான் எஸ்எல் போட்டுக்குவேன் என்னுடைய ப்ராஃபிட் லாக் பண்றதுக்காக. எனக்கு தேவை புல் மூமெண்டம், ஒரு பிக்கஸ்டான கேண்டல் 129 ஒன் டைம் ஆகுது அதை டச் பண்ணணும். இப்போ வரையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது 900 8,000 லாஸ்ல இருந்துச்சு. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போயிட்டு இருக்கு 1,000 2,000. ஓகே, கமான். ஏன்னா நம்ம லாஸை டிசைட் பண்ணிட்டோம். அட்லீஸ்ட் 15,000 வரையும் நமக்கு லாஸஸ். ஓகே, இப்போ 4,000 5,000 போயிட்டு இருக்கு பொசிஷன்ஸ். 2,000. ஓகே, நல்ல ஒரு கேண்டல் பண்ணணும். ஆனா இருந்தாலும் மெல்ட் பண்ணிட்டே இருக்கான். ப்ரீமியம் டிகே பண்ணிட்டே இருக்கான். கமான், உடைச்சிரு. ஓகே, 3,000. ஓகே, 7,000. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு 6,000 7,000 ருபீஸ் போயிட்டு இருக்கு. 9,000 சூப்பர். 13,000 உடைச்சாச்சா 19,000. ஓகே, 8,000 9,000 போயிட்டு இருக்கு. இதுல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 7,000 9,000 போயிட்டு இருக்கு. 13,000 14,000 சூப்பர் உடைச்சாச்சு. நான் இப்போ இந்த எஸ்எல் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். 19,000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி கால் சைடு மூவ்மெண்ட் வந்தாச்சா. இது 24,000 25,500 அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இது 139 தான் இதனுடைய டார்கெட் லெவல். நான் இப்போடைய என்னுடைய எஸ்எல் ரொம்ப குறைச்சிக்க போறேன். 134ல என்னோட எஸ்எல் 124 சாரி 124 என்னோட எஸ்எல். என்னோட டார்கெட் 139. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது 7,000 ருபீஸ் போயிட்டு இருக்கு. 10,000 ருபீஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, எப்படி இருக்கு ரோலர் கோஸ்ட் 14. ஓகே, 12,000. அகைன் கம் பூம். நான் சொன்ன மாதிரி புட் சைடுக்கான என்ட்ரி எனக்கு கிடையாது. கால் சைடுக்கான என்ட்ரிஸ் தான் நான் பர்ஃபெக்டா புக் பண்ணியிருக்கேன். அதனால இப்போ வரைக்கும் 10,000 14,000 வரையும் நம்மளுக்கு ப்ராஃபிட் காட்டியிருக்கு. இப்போ 8,000 7,000 வரையும் போயிட்டு இருக்கு. ஒரு பிகஸ்ட் கேண்டல் ஃபார்மேஷன் ஆகணும். 139 ஒன் டைம் அதை டச் பண்ணணும். ஓகே, 11,000 12,000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. நான் எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ட்ரைல் பண்ணி கொண்டு போவேன். ஓகே, 11,000 ப்ராஃபிட் 15,000. ஓகே, இப்போ நான் இந்த எஸ்எல் இப்போ உருவாயிட்டு இருக்க கேண்டல் கீழே நான் எஸ்எல் ஃபேஸ் பண்ண போறேன். 20,000. ஓகே, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் சார். ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு. அகைன் என்டர் சாரி அகைன் என்டர். நான் இந்த கேண்டல் கீழே எஸ்எல் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். 20,000 மேல ப்ராஃபிட் கிடைச்சு போ. நான் எஸ்எல் கேன்சல் பண்றதுல ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டேன். சாரி 21,000. சூப்பர். அட்லீஸ்ட் 42 50,000 ஆவது வரணும். 20,000 23 சூப்பர். 23 24. கமான் நிஃப்டி. ஓகே, 29 30,000. பூம். பூம். இது 139 அடைஞ்சே தீரணும். வேற வழியே கிடையாது. நான் எழுதியிருக்கேன் அந்த மார்க்கெட்.
இந்த மார்க்கெட் இது வரையும் போகணும், நான் அதை விதியை எழுதியிருக்கேன். ஓகே, 139 வரையும் போயிருக்கு, 137 வரையும் போயிருக்கு. ஒன் மூமெண்ட் ஆஃப் தேவை. நான் எஸ்எல் கேன்சல் பண்ணிக்கிறேன். எஸ்எல் கேன்சல், எஸ்எல் கேன்சல். ஓகே, ப்ராஃபிட் புக்கிங் ரெடியா இருக்கேன். 139க்கு மேல இந்த கேண்டல் க்ளோசிங் இருக்கும். 30,000, 33,000. சூப்பர், சூப்பர். கமான் நிஃப்டி. இப்போ ஓவராலா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 31,000 போயிட்டு இருக்கு. 31,000, 32, 34. சூப்பர். ஓகே, டார்கெட் 40,000, 40,000, 40,000. கரெக்டா நம்ம டார்கெட் 138 டச் பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 138 டச் பண்ணியாச்சு. ஓகே, 139 டச் பண்ணணும். ஒரு 2 பாயிண்ட்ஸ் விட்டு இருக்கு. ஓகே, 42,000 அகைன் 42,000. சூப்பர், சூப்பர். ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா 40,000 வரைக்கும் நம்ம இன்கம் பண்ணிருக்கோம். இது 24,500 டச் பண்ணணும். 40,000 வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் கட்டிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 45,000 இருந்து 50,000 ஆவது நம்மளுக்கு கெயின் ஆகணும். ரைட், 37, 40. சூப்பர். 40,000. ஓகே, 41, 48. சூப்பர். 48. ஒரு நல்ல ஒரு ஸ்பைக் தேவை. 47, 47,000 போயிட்டு இருக்கு. ஓவராலா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 48,000. இங்க பாருங்க, 48,000. ஓகே, அட்லீஸ்ட் 60 to 70. நம்மளோட டார்கெட் 25,000. 24,500 வந்து நம்மளுடைய டார்கெட். ஓகே, இது 50 லெவல். ஓகே, 150 லெவலை டச் பண்ணணும். 150 லெவலை ஒன் டைம் ஆகுது. இப்போ வரையும் 50,000க்கு மேல போயிட்டு இருக்கு. 49. ஓகே, கமான் நிஃப்டி, விட்டுறாத விட்டுறாத. 50,000 சம்திங் ப்ராஃபிட் காட்டி 38,000 போயிட்டு இருக்கு. சேஃபா இருக்கிறவங்க இங்க எக்ஸிட் ஆகிக்கலாம். சேஃபா இருக்கிறவங்க இங்க எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகே, 50,000 வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் கட்டிருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா 28ல என்னோட எஸ்எல் பேஸ் பண்ண போறேன். பரவாயில்ல, என்னோட ப்ராஃபிட் போனாலே பரவாயில்ல. ஆனா நான் டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். 37,000, 38,000, 40,000 அகைன். அட்லீஸ்ட் 60 to 70,000 ஆவது அது நம்மளுக்கு இன்கம் பண்ணணும். அட்லீஸ்ட் டார்கெட் 1 லேக். இதுக்கு ட்ரேடுக்காக யூஸ் பண்ணது 4 லேக்ஸ் சம்திங் தான், அதிகமா கிடையாது. 40,000 நம்மளுக்கு ஆரோ இப்போ வரையும் கிடைச்சிட்டு இருக்கு. 48,000. ஓகே, 45, 48. இது 149. இதுக்கு மேல க்ளோசிங் 139க்கு மேல க்ளோசிங் வச்சுட்டீங்களா, இதனுடைய டார்கெட் 171 தான் சார். 171 தான். இது 25,000 அடிச்சே தீரணும். இப்போ நம்ம எஸ்எல் ட்ரை பண்ணலாம், வெயிட் பண்ணுவோம். அதுக்கு கீழே தான் க்ளோசிங் வச்சிருக்கு. 44, 45,000 போயிட்டு இருக்கு. ஓகே, நான் எஸ்எல் கேன்சல் பண்ணிக்கிறேன். இங்க ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாமா? ஓகே, நான் இந்த இடத்துல ட்ரைலிங் பண்ணிக்கிறேன். 137ல நான் எஸ்எல் போட்டுக்கிறேன். 139ல எஸ்எல் 50,000 போயிட்டு இருக்கு. 50,000, 50,000, 48, 50,000. என்னோட பிஎல் பார்த்தீங்கன்னா 49, 48,000 போயிட்டு இருக்கு. 47,000. அட்லீஸ்ட் 40,000 லாக் ஆகும் இல்லையா? 35 to 40,000 ஆகுது. நம்ம ட்ரைல் பண்ணி கொண்டு போனோம்னா அட்லீஸ்ட் ஒரு 60 to 70,000 ஆவது லாக் ஆகணும். இது 25, 24,500 ஒன் டைமா டச் பண்ணணும். நிறைய பேர் எஸ்எல் கட்டணம் இருக்கு, அதனால ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். வெல் ஷார்ட் கவர் மூவ்மெண்டம் பாசிபிள் 60 to 70,000 வரையும். இல்லைன்னா நம்ம 30,000 வரையும் நம்ம ப்ராஃபிட் புக்கிங் பண்ண போறோம். 47,000, 49,000. சூப்பர். அட்லீஸ்ட் 149 ஒன் டைமா டச் பண்ணணும்னு என்னுடைய இன்ட்யூஷன் சொல்லுது. ஓகே, ரைட். 40, 50,000 காட்டிட்டு 43,000, 41,000 காட்டிட்டு இருக்கு. ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. புஷ் டவுன் பண்றாங்க. இது ஒன் டைமா ஆட் பண்ணுச்சுன்னா இங்கிருந்து ஒரு பிக்கஸ்டான ஒரு புல் கேண்டல் மேல பயங்கரமா போயிடும். பரவாயில்ல, நம்மளோட லாஸ் வந்து என்ன சொல்றது, ப்ராஃபிட்ல தான் லாஸ்ல போக போகுது தவிர நம்ம லாஸ்ல இருந்து ப்ராஃபிட்ல கன்வெர்ட் ஆக போறது இல்ல. ஈஸியா நம்ம ட்ரைல் பண்ணி கொண்டு போறோம். ட்ரைலிங் நம்ம ட்ரேட் 45, 48. ஓகே, 43,000. அட்லீஸ்ட் 50, 55 to 60,000 நம்மளுக்கு லாக் ஆகணும். பார்க்கலாம். 45 அகைன். சூப்பர். ஒன் கேண்டல் தேவை, ஒன் கேண்டல் தேவை. 47. ரொம்ப நேரம் டிராவல் ஆயிட்டு இருக்கு. 47,000 போயிட்டு இருக்கு இப்போ வரையும் நம்மளுக்கு. 44, 47. ஒன் டைம் ஆன் பண்ணணும். 60, ஒன் கேண்டல்ல 60,000 வரையும் காட்டணும். இல்லைன்னா நம்மளுக்கு 30,000 புக் பண்ண போறோம். அவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக். லாஸுக்காக வெயிட் பண்றோம், ப்ராஃபிட்டுக்காக நம்ம ஏன் வெயிட் பண்றது இல்லை? கரெக்ட். லாஸ் எடுக்கிறதுக்காக ஈஸியா லாஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம், ஆவரேஜ் பண்ணிட்டே இருப்போம். ஆனா ப்ராஃபிட்டை ட்ரைல் பண்ணி கொண்டு போறதுக்கு நமக்கு பயம். இறங்கிடுமா, ப்ராஃபிட் கையை விட்டு போயிடுமா? மார்க்கெட் கொடுக்குது சார், மார்க்கெட் கொடுக்குது. அது ஏன் நீங்க வெயிட் பண்ண மாட்டேன்றீங்க? உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ப்ராஃபிட், அதுக்கு மேல எஸ்எல் போட்டு வெயிட் பண்ணுங்க. பரவாயில்ல, 30,000 வந்தா கூட பரவாயில்ல, அது ப்ராஃபிட் தானே. 50,000 மேல நம்மளுக்கு ப்ராஃபிட் காட்டி, இப்போ 40,000 காட்டி. இப்போ எஸ்எல் கட் ஆனாலும் எனக்கு டோன்ட் வரி, எஸ்எல் கட் முடிச்சு பரவாயில்ல. பாருங்க, 36,000 லாக் பண்ணிருக்கேன். ஸ்கேல்பிங் ஓவர். சிம்பிள் லாஜிக். 36,000 யாரு கொடுப்பா? 36,000 யாரும் கொடுக்க மாட்டா. புரியுதுங்களா? சிங்கிள் ஆர்டர். இன்னொரு புல் கேண்டல் பாசிபிள் தான். 141க்கு மேல திரும்ப நான் லிமிட் ஆர்டர் பேஸ் பண்றேன்.
இது போயே தீரணும். 141 ரேஞ்ச். ஒரு நல்ல ஒரு லாங் கேண்டல் பாசிபிள். 141க்கு மேல இது 171 ரேஞ்ச் தான் இதனுடைய டார்கெட். நான் திரும்ப லிமிட் ஆர்டர் பேஸ் பண்ணியிருக்கேன். 24,500 ஒன் டைம் ஆகுது, அதை டச் பண்ணி ஒட்டிக்கணும். பெரிய பிக்கஸ்டான கேண்டல் போடணும். இந்த இடத்துல ரைட்டர்ஸ் ஏரியா ஒட்டிக்கும் போது ஷார்ட் கவர் மூவ்மெண்ட் பாசிபிள். 25,024 இந்த லெவலில் டச் பண்ணணும். ஒரு பிக்கஸ்டான கேண்டல் ஃபார்மேஷன் பண்ணணும். இப்போ உருவாயிட்டு இருக்க கேண்டல்களே என்னோட எஸ்எல் இருக்கும். ஆர்டர் எக்ஸிகூஷன் ஆயிடுச்சுன்னா 25,000 டச் பண்ண போது ஓகே, ஆர்டர் என்ட்ரி ஆயிருக்கு. ஆர்டர் என்ட்ரி 36, 35,000 போயிட்டு இருக்கு. 38,000 ஓகே ஓகே 38, 40,000 வரைக்கும் காட்டியிருக்கு சார். 42,000 வரைக்கும் காட்டியிருக்கு எனக்கு. 42,000 ஓகே, 42,000 காட்டிட்டு ரீடெஸ்ட் பண்ணியாச்சு சார். ஓகே, கமான் என்னோட எஸ்எல் 137ல எஸ்எல் நான் பேஸ் பண்றேன். பரவாயில்ல. 25,500 உடைச்சுன்னா எனக்கு பிக்கஸ்டான மூவ்மெண்ட்டும் பாசிபிள். நான் ட்ரைல் பண்ணி வேணா கொண்டு போவேன். பரவாயில்ல. ஓகே, ஒன் டைம் அது 125 149 டச் பண்ணணும். 40,000 போயிட்டு இருக்கு. 40,000 ஒரு லாங் கேண்டல் அடிக்கணும் சார். ஒரு லாங் கேண்டல் அடிக்கணும். இங்கவே நம்மளுக்கு 50,000 வரைக்கும் காட்டிச்சு. ஹோல்டு பண்ணி தான் 60 to 70,000 வரைக்கும் காட்டியிருக்கோம். நம்ம எஸ்எல் பேஸ் பண்ண வச்சு நம்மளோட எஸ்எல் ஹண்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதான் விஷயம். 40,000 கமான் 149 ரேஞ்ச் ஒன் டைமாவது அட்டாக் பண்ணணும். 30,000 35,000 போயிட்டு இருக்கு. புட்டுக்கான ப்ரீமியம் 70 வரையும் வரும்னு சொல்லியிருந்தேன். 70 வரையும் அது ஃபார்மேஷன் ஆகணும். ஓகே, 32, 30,000 போயிட்டு இருக்கு. கமான் நிஃப்டி ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இண்டெக்ஸ்ல புஷ் டவுன் பண்ணிட்டு இருக்கான். பிரீமியம்ல ஸ்ட்ராங்கா இருக்கான் பாருங்க. பிரீமியம்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ஸ்பைக் வந்து பாசிபிள் ஃபார் அப்சைட். 55,000 to 60,000 வரையும் நம்ம லாக் பண்ணியே தீருவோம். அவ்வளவுதான். நம்மளோட லாசஸ் வந்து பார்க்கும்போது லாசஸ் கூட கிடையாது சார். ப்ராஃபிட்ல தான் லாஸ் ஆகும். நம்ம ப்ராஃபிட் எடுத்து தான் லாஸ் ஆகும். அகைன் என்டர் கொடுத்துருக்கோம். அட்லீஸ்ட் 149 ஒன் டைமா டச் பண்ணணும். தலைவர் என்ன பண்ண போறான்னு தெரியல, பார்க்கலாம். ஸ்கொயர் அப் பண்றானுங்களா இல்ல புஷ் டவுன் பண்ணிட்டு போறானுங்களா? ஹார்ட் பீட் ஹை ஆயிட்டு இருக்கு எல்லாருக்கும். பக் 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 சார். ஸ்கிரீன் மேல நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன். 28,000 பாருங்க. 40,000 ப்ராஃபிட் கட்டி 29, 30,000 போயிட்டு இருக்கு. என்னுடைய எஸ்எல் பிக்ஸ் 25,000 வரையும் என்னோட ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவேன். இல்லைன்னா என்னுடைய ப்ராஃபிட் வந்து 149 தான். பரவாயில்ல, எஸ்எல் அடித்தானாலையும் பரவாயில்ல. 25,000, 28,000 எஸ்எல் காலி பண்ணணும். 138, 139 ஒரே ஒரு 1 பாயிண்ட் விட்டுருக்கான். நம்ம போனா போகுதுன்ட்டு 1 பாயிண்ட் விட்டுருக்கான். இது அடிக்க போகுது, மேல அடிக்க போகுது. ஸ்கொயர் பயங்கரமா பறக்க போகுது. இப்போ நம்மளுடைய எஸ்எல் ட்ரைட் பண்ணி கொண்டு போறது பெட்டர். இருங்க, கொஞ்சம் மூவ்மெண்ட்டும் பண்ணட்டும். 149 ரேஞ்ச் அடைஞ்சிச்சுன்னா போதும், நம்ம ட்ரைல் பண்ணிக்கலாம். 34,000 போயிட்டு இருக்கு. 33,000. இது இன்னொரு கேண்டல் பேரிஷ் கேண்டல் ஃபார்மேஷன் ஆகணும். இதுல இன்னொரு கேண்டல் பேரிஷ் கேண்டல் ஃபார்மேஷன் ஆகணும். இதுல புல்லிஷ் கேண்டல் ஃபார்மேஷன் ஆகும். லாங் புல்லிஷ் கேண்டல் ஃபார்மேஷன் ஆகும். இப்போ வரையும் 40, 39, 40. கமான் சிங்கிள் ஸ்பைக். 40,000 அகைன். எஸ்எல் கேன்சல் பண்ணிருக்கேன். ஒரு நல்ல ஒரு ஸ்பைக்ல நம்ம புக் பண்ண போறோம். 38, 39. கமான். ஒரு பேரிஷ் கேண்டல் இங்க புட் சைட்ல ஃபார்மேஷன் ஆகணும். புல்லிஷ் கேண்டல் 149க்கு மேல ரீச் அவுட் ஆகணும். நான் எஸ்எல்லும் கேன்சல் பண்ணியிருக்கேன். மேனுவலா எக்ஸிட் பண்ண போறேன். நான் எக்ஸிட் அவுட்ல க்ளோசிங் பொசிஷன்ல ரெடியா இருக்கேன். இப்போ ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 31,000 போயிட்டு இருக்கு. ஓகே, 30,000 புஷ் டவுன் பண்றான். 28. ஓகே, கட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் நான். 28, 27, 26. செம்ம ரோலர் கோஸ்டர் இன்னைக்கு. கமான் 36, 38. கமான் நிஃப்டி. ஒன் ஸ்பைக், ஒன்லி ஒன் ஸ்பைக் வேணும். 25,000 அழகா அதை டச் பண்ணணும் ஒன் டைம் ஆகுது.
ஒன் டைமா டச் பண்ணிச்சுன்னா நம்மளோட டார்கெட் டன். இப்போ 35,000 40,000 50,000 வரைக்கும் நம்மளுக்கு இன்கம் காட்டியிருக்கு. ஆனால் இருந்தாலும் நான் ட்ரேடை ஹோல்டு பண்ணியிருக்கேன். இல்லைனா எனக்கு கூட கான்ஃபிடன்ஸ் இந்த இடத்துல ஒரு பேரிஷ் கேண்டல் ஃபார்மேஷன் ஆகணும், இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்மேஷன் ஆகணும். இது வந்து ட்ரெண்ட் கண்டினியூஷனுக்கான ஒரு பேட்டர்ன்ஸ். பயங்கரமாக ஒரு ரைட்டிங்ஸ் ஏரியா ஸ்கொயர் அப் ஆயிருக்கு. எல்லாரும் இந்த இடத்துல ரீட்டஸ்ல புட்ல என்ட்ரி, நம்ம கால் செட் தான் என்ட்ரி எடுத்திருக்கோம். ஓகே, 25,000 மேலே ஒரு 10 பாயிண்ட்ஸ்க்கு மேலே க்ளோசிங் வைப்பான். என்ன பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் ஸ்கொயர் அப் பண்ணுவானுங்க. 35 35 30,000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்போ வரையும் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 38,000 37 38,000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு ரொம்ப நேரம் ட்ரேட் ஹோல்டு பண்ணியிருக்கோம். ஓகே, 43 அகே 48 நம்ம சொன்ன மாதிரி பாருங்க. 50 52,000 ராக்கெட் 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 59 60 61 நம்ம டார்கெட் 149ல 149 டச் பண்றதுக்கு ஒரே ஒரு 1 பாயிண்ட் இருக்கு. 148 வரையும் போயிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 55 to 60,000 டைரக்ட் கேண்டல் ஃபார்மேஷன் ஆகும்னு சொன்னேன். டைரக்ட் கேண்டல் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. 50,000 போயிட்டு இருக்கு. இப்போ பிஎன்எல் பார்க்கும்போது 52,000. ஓகே, ஒன் டைம் டச் பண்ணிருக்கணும். ஓகே, ரீடெஸ்ட் பண்ணா சார், ரீடெஸ்ட் பண்ணிட்டான். ஸ்கொயர் அப் பண்றானுங்க. இந்த இடத்துல நம்மள டிராப் பண்ணாம இருந்தா ஓகே, நான் பொசிஷன் கட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். இன்னொரு கேண்டல் புல் கேண்டல் இதுக்கு மேல க்ளோசிங் 149. இப்போ என்னோட எஸ்எல் பார்க்க முடியும். 140ல நான் எஸ்எல் போட்டுக்கிறேன். 140. இப்போ நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அட்லீஸ்ட் 60,000 மேல நம்ம லாக் பண்ணுவோம். 50,000 போயிட்டு இருக்கு. 53,000 55,000 சூப்பர் 58,000 60,000 அல்டிமேட் சார். கிளாப் கொடுங்க சார். 64 கரெக்டா 149 டச் பண்ணியாச்சா? 149 கரெக்டா அந்த பிரீமியம் டச் பண்ணிருக்கு. ரைட், 65,000 வரை நம்மளுக்கு இன்கம் காட்டிருக்கு. 55,000 சார். மறுபடியும் சொல்ல மாட்டேன். ஓகே, 52 ஒன் டைம் மேல ஒரு க்ளோசிங் இருந்தால் நல்ல ஒரு மூவ்மெண்டம் வரும். பார்க்கலாம் நம்மளை டிராப் பண்ண போறோம்னா இல்ல 40,000 வரையும் நம்ம லாக் பண்ண போறோம்னா. 60,000 வரைக்கும் நம்மளுக்கு இன்கம் காட்டிருக்கு. 149 கரெக்டா டச் பண்ண சொல்லியிருந்தேன். 25,000 ரைட்டிங் ஏரியா அதை அட்டாக் பண்ணியிருக்கான். இது அட்டாக் பண்ணி சஸ்டாண்ட் ஆயிட்டான்னு வச்சுங்களேன். இன்னைக்கு அல்லுன்னு அள்ளிடல. ஓகே, சஸ்டெண்ட் ஆகல, கீழே வரா. ஆனா ப்ரீமியம் ஸ்ட்ராங்கா நிக்குது. ப்ரீமியம் ஸ்ட்ராங்கா நின்றுருக்கான். 50,000 அகைன் போயிட்டு இருக்கு. 49 50,000. இன்னொரு இந்த கேண்டல் கண்டிப்பா இதுக்கு கீழே லோ டவுனை பிரேக் டவுன் பண்ணணும். இது வந்து ஹை லெவல்ல பிரேக் அவுட் பண்ணணும். அட்லீஸ்ட் 65 to 70,000 ஆவது நம்ம புக் பண்ணணும். இப்போ வரையும் 53,000 51,000 52,000 வரைக்கும் நம்மளுக்கு இன்கம் போயிட்டு இருக்கு. ஓகே, நல்ல ஒரு ஸ்பைக் கேண்டல் தேவை. அப்சைட்ல ஒரு ஸ்பைக் கேண்டல் தேவை. 50,000 48 50 கமான் நிஃப்டி உடைச்சிரு. செல்லர் அடிச்சு தூக்கிடு. 55,000 மிகப்பெரிய ரைட்டர்ஸ் ஏரியா. ஒன் டைம் அதை டச் பண்ணிருக்குன்னா பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்கொயர் அப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்கொயர் அப் பண்ணா ஷார்ட் கவர் மூமெண்டம் வந்துடும். ஷார்ட் கவர் மூமெண்டம் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பூம் மூமெண்டம் வரணும். ஓகே, 47 50 ரொம்ப நேரம் ஸ்டெபிள் ஆகும் சார். இப்போ உடைக்கணும் சார், உடைச்சே ஆகணும். 55,000 ஓகே, இண்டெக்ஸ்ல உடைக்கிறான். ஆனா பிளக்சுவேஷன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பிளக்சுவேஷன் பயங்கரமா இருக்கு. ஸ்கொயர் அப் ஆச்சு. வித்தின் செகண்ட்ல 80,000 to 90,000 காட்டும் உங்களுக்கு. 53,000 போயிட்டு இருக்கு. பிரீமியம் மூமெண்டம் இல்ல, ஆனா இண்டெக்ஸ்ல மூமெண்டம் இருக்கு. ஓகே, 50 52 ஓகே, நான் எஸ்எல் கேன்சல் பண்ணிக்கிறேன். நான் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி ரொம்ப ஸ்டெபிள் ஆயிட்டு இருக்கு. நான் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டேன். பரவாயில்ல. 54,000 அல்டிமேட் ப்ராஃபிட். கரெக்டான நான் எடுக்கிற என்ட்ரி அந்த இடத்துல டார்கெட் போகும்னு சொன்னேன். 1 பாயிண்ட் கூட அது மேல க்ளோசிங் வைக்கல. இப்ப சொல்லுங்க சார், ஸ்கேல்பிங் என்றால் யாருன்றது. நம்மளுக்கு அந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி பக்கமான கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குன்னா வேற எந்த விஷயங்களும் கிடையாது. நம்ம என்ட்ரி இருக்கும்போது நம்ம எதுக்காக பயப்படணும்? 2 வாட்டி 50,000 காட்டுச்சு. நம்ம ஏன் ஹோல்டு பண்ணணும்? ட்ரெயில் பண்ணி ப்ராஃபிட் மார்க்கெட் கொடுக்கும்போது நம்ம ஏன் சார் பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே,